வந்து மனசு கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்து கேட்குறாரு முத்து, "என்னாச்சு மீனா உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு?" அப்படின்னு. "ஒன்றும் இல்லைங்கன்னு" சொல்லிட்டு மறைக்கிறாங்க. "இப்போ சொல்ல போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து மனசு கஷ்டப்படுறாரு முத்து. "என்ன இப்படி நடந்திருக்கு? சீதாவா இப்படிலாம் பண்ணா? என்னால் கூட அதை நினச்சி பார்க்கவே முடியலங்க. சீதா வேற அடிச்சுட்டு எனக்கு கஷ்டமா ஏன் ஏன் மீனா இப்படிலாம் பண்ணுற? சீதா என்ன பண்ணுவா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த அருண் தான். அருண் தான் சீதா கிட்ட 1க்கு 2ஆ சொல்லி விட்டுருக்கான். இதனால சீதா கோவப்பட்டுருக்கா. இதான் நடந்திருக்கும். யாருமே சொல்லிட்டு புருஷனுக்கு ஒன்றுனா பொண்டாட்டி தாங்குவாளே, இப்போ நான் எனக்கு ஒன்றுனா நீ தாங்குவியா சொல்லு? சீதாவை எதுக்கு நீ இப்படிலாம் அடிச்ச?" அப்படின்னோடனே, "எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அவளை நான் அடித்ததே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு." அப்படின்னோடனே, "இங்கே பாரு, அந்த அருண் எப்படிப்பட்டவன் சீதாவுக்கு புரிய வைக்கிறோம். புரிய வச்சா அந்த பிரச்சனையே இருக்காது. அதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையும் வராது. அது எப்படிங்க நம்ம புரிய வைக்க முடியும்? அவள் சொன்னாலும் கேட்டுக்கிற நிலைமையில இல்லையே. சொல்கிற மாதிரி சொன்னால் கண்டிப்பாக கேட்டுப்பா. நீ கவலைப்படாத." அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து சீதா மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. அதை பார்த்து அருண் வந்து, "என்ன சீதா?" அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைன்றாங்க. "இவங்க அக்கா கிட்ட போய் சண்டை போட்டியா? இங்கே பாரு, மீனா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? பாவம் மீனா, அவங்க முத்து சொல்கிறதெல்லாம் உண்மை நம்புகிறாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீ சண்டை போடலாமா? நான் எவ்வளோ சொன்னாலும் அக்கா கேட்கவே மாட்டேங்கிறா. உங்களை பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. அவங்க வீட்டுக்காரை பற்றி தான் எப்போவுமே உயர்வாக பேசுகிறா. எல்லாருக்கும் அது நியாயம் தானே. அதனால் என்ன தானே முத்துவை பற்றி சொன்னாலும் மீனா புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ நீ முத்துவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டல, அது போதும் எனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரு. உடனே வந்து சீதா வந்து, "சரிங்க, இதுக்கப்புறம் நான் அவகிட்ட பேசவே போகிறதில்ல, மூஞ்சிலே முழிக்க போகிறதில்லங்க." அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மீனா வந்து கால் பண்ணுறாங்க சீதாவுக்கு. உடனே சீதா வந்து ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அடுத்து ரொம்ப நேரம் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நேரில் போகிறாங்க. "நான் தான் ஃபோன் எடுக்கல. எதுக்காக நேரில் வந்த? என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் ஏன்டி உன்கிட்ட சாரி கேட்கணும்? அப்போ எதுக்காக வந்த? மறுபடியும் என்னை திட்ட வந்தியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்கே பார், நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன்." அப்படின்னோடனே இங்கே வராரு முத்து. முத்துவை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. "இவர் எதுக்கு இங்கே வந்தார்?" அப்படின்னோடனே, "முக்கியமாக உன் மாமா உங்ககிட்ட பேசணுன்றாரு." அப்படின்னு. "சீதா, ஒரு நிமிஷம் சீதா." அப்படின்னோடனே, "உங்கள் 2 பேர்கிட்ட நான் பேச தயாராக இல்லை. எப்போ என் வீட்டுக்காரர் உங்களுக்கு பிடிக்கலையோ நான் ஏன் பேசணும்? என் வீட்டுக்காரர் நீங்கள் என்ன மாதிரி நடத்துறீங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு." அப்படி சொன்னாரு. "சரி சீதா, நான் அப்படி தான் நான் அப்படி தான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்புறியா சீதா?" அப்படின்னோடனே, "வேறு வழி இல்லை மாமா. நீங்கள் பண்ண விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் எப்படிப்பட்டவர்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான்." "சரி சீதா, இப்போ நான் வந்து உன் வீட்டுக்காரோட வாயாலே வந்து இந்த உண்மையெல்லாம் வந்து கேட்டேன்னா அப்போ நீ என்னை நம்புவல." அப்படின்னோடனே, "அதெல்லாம் என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் செய்ய மாட்டார். சரி, உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்போ என் கூட வா. ஒரு வேளை உன் வீட்டுக்காரர் தப்பு செய்யலை, நான் தான் தப்பு செஞ்சிருந்தேன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த நிமிஷமே உன்கிட்டையும் உன் வீட்டுக்காரர்கிட்டையும் காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்குறேன். அப்படி இல்லையா, நான் சொல்கிறத நீ கேட்கணும்." அப்படின்னோடனே, "சரி, நான் வரேன்." அப்படி சொல்லிட்டு சீதாவும் வராங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து வண்டியில், "சரி நீங்கள் வண்டியிலே இருங்கன்னு" சொல்லிட்டு அருணை போய் பார்க்குறாரு. "அருண், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்றாரு. "உன்கிட்ட நான் என்ன பேசணும்?" அப்படின்றாங்க. "நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? குடும்பத்துள்ள எதுக்காக கலகத்தை உற்பத்தி பண்ணுற? எதுக்காக சீதா கிட்ட 1க்கு 2ஆ தப்பாக சொன்னேன்? நான் உன்னை அந்த டைமில் காப்பாற்றினேன். அதுக்காக நன்றி சொல்லனாலும் பரவாயில்ல. எனக்கு எதுக்கு வேறு மாதிரி சொல்கிற? அவனுங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்னமோ அவனுங்க தான் தெரிஞ்ச மாதிரியும், அவனுங்க நான் தான் உன்னை வச்சு அடுக்கி விட்ட மாதிரியும் வந்து பேசியிருக்க. எதுக்காக இப்படிலாம் சொல்கிற?" அப்படின்னோடனே, "சீதா நம்பணும்ல, அதுக்காக தான். நீ என்னை காப்பாற்றுனது உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ காப்பாற்றினாலும் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா சீதா உன்னை பற்றி தப்பாக நினைக்கணும். சீதா உன்னை வெறுக்கணும். அதுக்கு தான் சொன்னேன். இப்போ பார்த்தியா, சீதா உன்னை வெறுக்கிறாள். இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச மாட்டாள். எனக்கு இது போதும்." அப்படின்றாங்க. "அப்படியா? சரி சரி, உண்மையிலேயே நான் ஆளை கூட்டிகிட்டு வந்துடுறேன் உன்னை அடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நான் அடிக்காம போதே ஆளை கூட்டின்னு வந்தேன், அடிச்சேன்னு சொன்னேன். இப்போ உண்மையிலேயே கூட்டின்னு வந்திருக்கேன்." அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா சீதாவும் மீனா வராங்க. அதை பார்த்து அருண் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே சீதா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே பார்த்துட்டு, "ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா?" அப்படின்றாங்க. சீதா அப்படின்னோடனே, "இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கீங்க. நீங்கள் ரொம்ப படித்தவர், என் மாமா ரொம்ப படிக்காதவர்னு சொல்லிட்டு என் அக்கா கிட்ட சொன்னேன். ஆனால் படித்து என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் நல்ல புத்தி இருக்கணும். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி பார்க்கல. என் மாமா தவறாவது என்கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு என்னென்னலாம் போய் சொல்லியிருக்கீங்க. ச்சே, இதுக்கப்புறம் உங்கள் கூட வாழவே எனக்கு பிடிக்கல." அப்படின்றாங்க. "சீதா, அந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் வராத சீதா. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு." அப்படி சொல்ல, "இல்லை மாமா, இவர் மாதிரி ஆளுங்களெல்லாம் என்ன பண்ணுறது? ச்சே, மனசில் எவ்வளோ வந்து வஞ்சம் வச்சுருந்தா இப்படிலாம் பண்ணியிருப்பாரு. என் மூஞ்சிலே முழிக்காதீங்க." அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அது கேட்டு சீதா பின்னாடியே வந்து போகிறாரு. "பார்த்தல்ல, இப்போ தெரியுதா, தேவையில்லாமல் பொய் சொல்லினா இதுதான் நடக்கும்." அப்படின்றாரு. அதுக்கு டென்ஷனாக